பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றான். இங்கே ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த செங்கடலின் பக்கத்தில் வரும் பொழுது பின்னாலே பார்வோனுடைய சேனைகளும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது, பயப்படாதிருங்கள். அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிற காரணத்தினாலே அநேக ஆசீர்வாதங்கள் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைபட்டு போய்விடுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையுமாய் பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிறது நமக்குள்ளே வரக்கூடிய பயம். இந்த பயத்தை முற்றிலுமாய் நம்மை விட்டு அகற்றும் பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஒரு பெரிய பாளையம் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் திடமாய் இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கையோடு கூட தைரியமாய் இருக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படவே கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது எழுதுகிறார், என் இருதயம் பயப்படாது என்று சொல்லி. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற ஒரு தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று சொல்லி. பயம் நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்கிறது. ஆகவே பயத்தை முதலாவது நம்மை விட்டு புறம்பே தள்ள வேண்டும். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் பயந்து விடாதபடிக்கு நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன், கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். அவர்களுடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. செங்கடலை பிளந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பின்தொடர்ந்து வந்த பார்வோனியுடைய சேனைகளையும் எல்லா ரதங்களையும் குதிரைகளையும் ஆண்டவர் அந்த செங்கடலிலே முற்றிலுமாய் அமிழ்த்து போட்டார். அந்த கடல் அவர்களை மூடி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது.
சங்கீதங்களின் புஸ்தகம் 112 அதிகாரம் 7 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்டு சில நேரங்களில் நாம் பயப்பட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படவே மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது நம்முடைய இருதயம் திடனாயிருக்கும். எந்த ஒரு துர்ச்செய்தியை கேட்டும் நாம் பயப்படவே மாட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நீ பயப்படாதே. கர்த்தர் மேல் நம்பிக்கையார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை இனி ஒருபோது நீங்கள் பார்க்க போவதில்லை. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றும் பொழுது நமக்கு எந்த பயமும் வருவது இல்லை. நாம் சத்ருவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பயந்து நடுங்கி போய் நின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது, இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள், அவர்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையிலும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடி பார்த்தால் கூட காண மாட்டாய். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உன்னை விட்டு விலக்கி போடுவார். உன்னுடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில உன்னோடு யுத்தம் பண்ணி இருக்கிற மனுஷரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போய்விடுவார்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த காலை வேளையில நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றி விடுகிறார். சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி விடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே வீற்றிருக்கிறார். இனி நாம் தீங்கை காண மாட்டோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். இனி தீங்கு நம்மை தொடராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எந்த யுத்தங்கள் நமக்கு எதிராக வந்தாலும், பெரிய பாளையம் இறங்கி வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வரைக்கும் நீ கண்ட எகிப்தை இனிமேல் நீ காண மாட்டாய். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உனக்காக செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற முதல் எதிரி பயம். இந்த பயத்தை முற்றிலுமாய் விலக்கி போட்டு கர்த்தரை முழுமையுமாய் நம்புவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் அவர்கள் சந்தித்த எகிப்தை போன்ற சோதனைகளை இனிமேல் அவர்கள் தேடியும் காணாத படிக்கு கர்த்தர் அவர்களை விட்டு முற்றிலும் விலக்கி போடுவீராக. அவர்களை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பாய் இருந்து அக்னி மதிலாய் இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை அவர்கள் காண மாட்டார்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொன்னபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தீங்குகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.